வணக்கம். இங்கே நெல்லையப்பர் கோவில் பக்கத்தில் இருக்கீங்க, தேரடி பக்கத்தில் ராஜம் ஃபேன்சி ஸ்டோர். ஃபேன்சி ஸ்டோர்னால் நிறைய டாய்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. மொத்த வியாபாரமும் சில்லறை வியாபாரமுமா? ரெண்டும், மொத்தமாக சில்லறையும் வைக்கிறீங்க. எல்லாமே மற்ற இடத்த விட கம்மியாக தெரியுது. அதே சமயத்தில் இங்கேருந்து சில்லறை வியாபாரியும் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் பேர் சொல்லியிருக்கேன். முத்துபாலன். முத்துபாலன். நம்ம ஒரு 7 வருஷமாக அங்கே கடை வச்சுருக்கோம். பர்ச்சேசிங் வந்து இது வந்து மேக்ஸிமம் இப்போ சைனா ப்ராடக்ட்டு. ஆனால் இப்போதைக்கு சைனா ப்ராடக்ட் ஸ்டாப் ஆகி சைனா ப்ராடக்ட் தான் எதுலாம் அந்த பொம்மையெல்லாம் உண்டா? பொம்மை எல்லாமே மேக்ஸிமம் அதிகபட்சம் 80% சைனா பீஸ் தான். ஆனால் இப்போ ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆகிட்டு இவங்க டேக்ஸு இங்கே வரக்கூடாதுங்கிறதுக்காக டேக்ஸ் அதிகம் போட்டிருக்காங்க. அதனால் ஸ்டாப் ஆகி இப்போ அதே ப்ராடக்ட்டு இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் கம்பெனி போட்டு தயார் பண்ணுறாங்க. எந்த ஊர்லேயோ இப்போ அவ்வளோ அதிகபட்சம் அகமதாபாத், சென்னையில் போட்டிருக்காங்க, மதுரையிலும் போட்டிருக்காங்க. அந்த குவாலிட்டி இதுக்கு வித்தியாசம். குவாலிட்டி வந்து இந்தியா குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். ஃபினிஷிங் மட்டும் கொஞ்சம் இன்னும் வரல. மற்றபடி குவாலிட்டி நம்ம பொருள் வந்து யூஸ் பண்ணலாம். சின்ன குழந்தைகள் சைனா பீஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. கெமிக்கல் அதிகம். நம்மகிட்ட கெமிக்கல் கிடையாது. இந்த ஃபைனல் இதுதான் என்ன, அந்த ஃபினிஷிங் வந்துட்டுனா நல்லா இருக்கும். அதான். ஆமாம், இப்போ எல்லாமே இப்போ நம்ம சைனா இம்போர்ட்டடாக இருந்தவங்க ஃபுல்லாமே இப்போ கம்பெனி போட்டு மாறிட்டாங்க. இம்போர்ட்டட் ஃபுல்லாக இப்போ கம்பெனி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக என்னெல்லாம் வச்சுருக்கீங்க? டாய்ஸு வேற உள்ள நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ டாய்ஸ் ஒன்லி. ஃபேன்சி வந்து ஏன்னா இப்போ ஃபேன்சி வந்து எப்படின்னா மாடலை ஹெவியாக மாறிக்கிட்டே இருக்கும்போது லாஸபிள் தான் ஆகுது. நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட்டாக போயிருது. திருநெல்வேலிக்கு அவ்வளோ பெரிய திருநெல்வேலியில் இப்போ லேடிஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க. மிந்தி வந்து ஒரு மாடல்னா அதில் வந்து ஒரு வருஷம் நிற்கும். இப்போ டெய்லி ஒரு மாடல் கேட்காங்க. திருப்பி முடியாது. நம்ம அந்த பொருள் மாடல் ஃபெயிலியர் ஆகும்போது லாஸபிள் தானே. அந்த மாதிரி டாய்ஸுங்கிறது அப்படி கிடையாது. எப்போனாலும் சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு சைக்கிள் பிடிக்கும், ஒரு பிள்ளைக்கு ஆட்டோ பிடிக்கும். எப்படி எதுவுமே இல்லாமல் கொடுத்தோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு கான்செப்டில் இருக்கும். சில பேர் டிராக்டர் பிடிக்கும். எதுவுமே விற்காம போகாது. ஃபேன்சி வந்து அப்படி கிடையாது. நாங்கள் ஆரம்பித்தது ஃபேன்சி தான். அதுக்கப்புறம் அப்படி டாய்ஸுக்கு மாறிட்டோம். சில்லறை வந்து ஆமாம், மொத்த வியாபாரம் தான் மெயின். சில்லறைக்கு அப்படி மொத்த ஹோல்சேல். இந்த திருவிழா வியாபாரி, கடை வியாபாரிகள், இங்கேருந்து லோக்கல் கடை, இந்த சரௌண்டிங் தூத்துக்குடி சரௌண்டிங் எல்லாமே வந்து வாங்குவாங்க. இதெல்லாம் பிளாஸ்டிக்கா என்னது? அந்த இது பிளாஸ்டிக் தான். இதுல ஒவ்வொரு குவாலிட்டிகள் இருக்கு. குவாலிட்டியா தெரியுது. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. இது குவாலிட்டியான ஐட்டம். இது வந்து உங்களுக்கு 200 வந்துரும். ஆனா இதை விட பெருசா இருக்கும், குவாலிட்டி கம்மியா இருக்கும். அது 100 தான் வரும். இல்ல, இது பிளாஸ்டிக் பார்க்கவே நல்லா ஃபினிஷிங்கா இருக்கு. இது சைனா தானா? இது சைனா ப்ராடக்ட். இதுவுமே ஷோரூம் ஐட்டம் தான். இங்க யோசனை பண்ணுவாங்க, இங்க வந்து பெருசா இருக்கணும்னு விரும்புறாங்க. ஆனா இப்போ கொஞ்சம் மாறிட்டாங்க. பெருசுங்கிறத விட குவாலிட்டி வேணுங்கிற இதுக்கு வராங்க. ட்ரெண்ட் வந்துருச்சு. நல்ல விஷயமா இருக்கணும். இல்ல பார்த்தோன்னே அந்த பிளாஸ்டிக்குக்கும் அந்த அதாவது போட்டோன்னே உடைஞ்சு போற பிளாஸ்டிக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஒரு பெரிய பொம்மை வச்சிருந்தீங்களே, ஆள் வயர பொம்மை. ஆமா, அது இருக்கா? அது அந்த இருக்குல்ல. அந்த இதோட பெருசா இருந்ததோ? இதோட பெருசு இப்ப காலி ஆயிட்டது. இப்போ இதுதான் இருக்கு. அது பெருசு இருந்தது. இது எவ்வளவு ஆகுது? இது வந்து இப்போ ரேட் வந்து இது பஞ்சு அடைக்கிறத பொறுத்து தான். அப்படியே இது பஞ்சு தான் உள்ள ஒரு இதுதானே, ரெக்ரான் பஞ்சு. இது அது கிலோ வெயிட்டை பொறுத்து தான் ரேட்டு. ஓஹோ. அப்போ நாம கேட்குற சைஸுக்கு நீங்க பண்ணி கொடுக்க முடியுமா? இது வந்து அதான் நான் என்ன சொல்றேன், இது வந்து பஞ்சு கம்மி அடைச்சுன்னா ரேட்டு குறைஞ்சிரும். பஞ்சு அதிகமாக அடைச்சா நல்லா இருக்கும், ரேட்டு கூடும். ஒரே பொம்மையில எவ்வளவு? ஆமா, இது யாருக்கும் தெரியாது. நம்மளை விட 200 ஒரு ஆள் குறையா கொடுக்குன்னா அங்க வாங்குவாங்க. ஆனா அது வந்து பஞ்சோட வெயிட்லெஸ் குறைஞ்சிரும். பொம்மை சைஸ் இதுதான், நைஸா அடிச்சு விட்டுருவாங்க. அமுக்கணும்னு அது அந்த பொம்மை இதாயிரும். அது தலகாணிக்கெல்லாம் அடைக்காங்கல்ல, அந்த மாதிரி குறைஞ்சது இல்லை. இது வந்து கிலோ கணக்குல வரும், 160 அந்த மாதிரி.
அதில் 1 கிலோ குறைஞ்சிச்சுன்னா ஒரு 160 ரூபா குறைஞ்சிரும். குறைஞ்சிரும். அது யாருக்கும் அது தெரியாது. தெரியாது. வெளியே Price போடுறது என்ன சொன்னீங்க? இது வந்து 75 சைஸு, இதில் 85 இருக்கு. இப்போ 75னா என்ன அளவு? இன்ச்சா? இன்ச்சு கணக்கு தான். அந்த துணியை இன்ச்சு போட்டு போடுவோம். நம்ம இது வச்சிருக்கிறது 1200 ரூபா. 1200 இந்த பஞ்சம் size குறைச்சோன்னா 1000 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. சரி, சரி. அந்த ஒரு ஆள் சைஸ்க்கு 6 அடி உயரம் வச்சிருந்தீங்க. அதுவும் அதே மாதிரி தான். பஞ்சு நெருக்கிறத பொறுத்தாரு. அதே தான் 1000 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. 1000 ரூபாய் கொடுத்துருவாங்க. நீங்க நல்லா ஃபுல்லா டைட்டா ஃபுல்லாக டைட்டாக பண்ணோன்னா 1500 ரூபா. 1500 ரூபாய். இது வாய்ஸ் கொஞ்சம் பார்க்குறோம். பாருங்க. சரி, thank you. thank you. சரி. இது 2 ஃபங்க்ஷன் ரிமோட் காரு. 2 ஃபங்க்ஷன்னா 2 ஃப்ரண்ட் பேக் மட்டுமே. ஓ இந்த கார் டேனிங் ஆகாது. இல்லை டேனிங் ஆகாது. ஃப்ரண்ட் பேக்கு. ஓஹோ. 5 பேட்டரி போடணும். ஓ பேட்டரினா என்ன மாதிரி சைஸ் பேட்டரி? இது AA. டபிள்யூ இல்லை 5 பேட்டரி. ஓ கம்பெனி பேட்டரி போட்டு இது வந்து உங்களுக்கு 240 வந்துடும். 240. ஆமாம். இது வந்து உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டு டேன் ஆகிற 4 ஃபங்க்ஷன். 4 ஃபங்க்ஷன் கார். இதுவும் 5 பக்கம் மூவ் ஆகும். 4 பக்கம் மூவ் ஆகும். ஓ அப்படி. இது வந்து உங்களுக்கு 400. கொரோனாவுக்கு முன்னாடி ரேட் வந்து 300 இருந்தது. இப்போ 100 கூடி இருக்கு. ஓ அதுக்கப்புறம் இதுலேயே சார்ஜபிள் இருக்கு. சார்ஜபிள்னா பேட்டரி வேணும். பேட்டரி வந்து காருக்கு சார்ஜ் ஏற்றுறோம். இது ரிமோட்டுக்கு பேட்டரி போடணும். ஓ அந்த மாதிரி காரெல்லாம் உங்களுக்கு 500 அந்த ரேஞ்சிலேருந்து இது இந்த 2வது ஸ்டாண்டு, இது ஒரு ஸ்டாண்டு. கரெக்டாக போட்டிங்களாமா? டேபிள் வேறு 3 பீஸு. வில்லம்பு 6 பீஸு. கத்தி 36ல் 6. கட்டிங் ஃப்ரூட்டு. மேஜிக் டாப்பு 54ல் 4. பால்கன் 3 பீஸு. டேங்கர் 2 பீஸு. போலோ பேன்லைன் 4 பீஸு. 3ஆம் நம்பர் கிச்சன் 3 பீஸு. கேமரா வாட்சி 4 பீஸு. ஃப்ரூட் செட்டு 3 பீஸு. டாக்டர் செட்டு பீஸு. சிங்கிள் துப்பாக்கி 62ல் 4. லேப்டாப் வாட்டர் கேன் 6 பீஸு. பேட்டு 4 பீஸு. கொட்டு பொம்மை. லேசர் லைட் 6 எழுதிக்க.